ஓம் நமோ நாராயணா. மார்கழி திங்கள் 5ஆம் நாள், திருப்பாவையில் 5வது பாடல். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர்கள் தூய்த்தொழுது வாயினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். கோவலரும் ஆய்ச்சியரும் திகைப்புறும் வகையில் மாயச் செயல்கள் புரிபவனும் நிலை பெற்ற வடமதுரைக்கு தலைவனும் தூய்மையும் ஆழத்தால் மிகுதியும் கொண்ட நீரையுடைய யமுனை ஆற்றங்கரைக்கு தலைவனும் ஆனவன். ஆயர் குலத்திற்கு அணிவிளக்கை ஒத்தவன். தாயாகிய தேவகியின் வயிற்றை தன் பிறப்பால் விளங்கச் செய்தவன். இப்பண்புகள் பொருந்திய கண்ணபெருமானை நாம் தூயவர்களாக வந்து தூய மலர்களை தூவி வணங்கி வாயார பாடி மனத்தாலும் சிந்திக்க வேண்டும். அவ்வண்ணம் செய்தால் கழிந்த காலத்தே செய்த தீவினைகளும் நம்மை அறியாமல் இனி வரும் காலத்தே நேரக்கூடிய தீவினைகளும் தீயினில் இட்ட தூசு போல இல்லையாகிப் போகும். 6வது பாடலை நாளை சிந்திப்போம்.